வணக்கம் நண்பர்களே, இது VTL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. போன எபிசோட்ல திரளி மரம் கடல் வழி வணிகத்துக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சு அப்படின்னும், அந்த மலைவாழ் மக்கள் படிப்பறிவே இல்லாட்டியும் வயசை கூட எப்படி கணக்கு போட்டாங்கன்னோ கபிலர் மட்டுமல்ல நாமும் ஆச்சரியப்பட்டோம். பழங்களை சாப்பிட்றதுக்கு கூட ஒரு முறை இருக்கு. எந்த பழத்தை முதல்ல சாப்பிடணும், அடுத்தடுத்து எந்த பழத்தை சாப்பிடணும்னு கூட ஒரு முறையை வச்சிருந்தாங்க. 6வது எபிசோட்ல பாரியை பார்க்க கிளம்புறாங்க. அந்த அனுபவத்தை பார்க்கலாம். நண்பர்களே, நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம VTL Vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி. போன எபிசோடில் தும்மஞ்சாறு அந்த குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலருக்கு தும்மஞ்சாறு கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலையத்தில் கஞ்சி கொண்டு வந்து அந்த பொண்ணு வைக்கிறா. கூடவே துவையலும் கொண்டு வந்து வைக்கிறா. அந்த துவையல் எப்படி வைக்கிறான்னா, ஒரு இலையில துவையலை வச்சு சுருட்டி கொண்டு வந்து வைக்கிறா. அந்த கஞ்சி எப்படி இருந்துச்சுன்னா நல்ல சுவையாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைச்சி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கபிலர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஆட்காட்டி விரல்ல துவையலை எடுத்து நடு நாக்கில் வைக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த காரம் அவரோட உச்சந்தலை வரைக்கும் முட்டுது. கண்லெல்லாம் தண்ணி வருது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால கபிலர் என்ன பண்றாருன்னா, அந்த கஞ்சியை முழுசும் வேக வேகமா குடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு திரும்பவும் இன்னொரு கலையத்தை கொண்டு வந்து வைக்கிறா. அது அணில் வால் திணையில செஞ்ச கஞ்சி. புளிப்பிரண்டைய வால் மிளகோட பிசைஞ்சு அரைச்ச துவையல் அது. கபிலருக்கு இப்பதான் கொஞ்சம் நிதானம் வருது. வால் மிளகு இவ்வளவு காரமாவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு, காரத்துக்கு காரணம் துவையல் இல்லை, துவையல் சுருட்டி வச்சிருந்த மகர வாழை இலை கொழுந்துதான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லை, முதல் நாளே அதை அரைச்சி அந்த இலையில சுருட்டி வச்சிருவோம். அது நாளாக ஆக அதோட காரம் முழுசும் அந்த இலையிலிருந்து இறங்கி அந்த துவையல்ல நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே 3வது நாளா இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கிறா. கபிலர் கொஞ்சம் நிதானமா ஆயிட்டு அந்த கலையத்தை வாங்கி மெதுவா பொறுமையா குடிக்கிறாரு. அந்த விளக்கெல்லாம் பாக்குறாரு. இந்த விளக்கு எதனால செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. பழக்கத்துல துவையில திரும்பவும் விரல்ல எடுத்துட்டாரு. உடனே அவருக்கு பொறி தட்டிருச்சு. அடடா, இந்த பொண்ணு கிண்டல் பண்ணுவாளே அப்படின்னுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணை பாக்குறாரு. அவ அடுத்த சிரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறா. துவையில எடுத்து அவளை முன்னால நீட்டி, காரமலன்னு இதுக்குதான் பேர் வந்துச்சா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்றா. ஒரு வழியா சமாளிச்சிட்டோம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு விரலை தொடச்சிட்டு கலையத்தை கீழே வைக்கிறாரு. இப்ப அவர் குடிச்சு வச்ச கலையத்தை எடுக்கிறதுக்காக வரா. அப்பவும் அவளுக்கு ஒரே சிரிப்பு அடக்க முடியல. நான் உன்கிட்ட விளக்கம் கேட்க தான் 2வது முறை துவையில எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் அதுக்காக சிரிக்கல அப்படின்றா. பின்ன எதுக்கு சிரிக்கிற? இன்னைக்கு சாயங்காலம் நான் நாவல் பழங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன் இல்லையா, அப்ப நீங்க முதல்ல பூநாவலை எடுத்து தின்னீங்களாமே அப்படின்னு கேக்குறா. ஆமா, அதுக்கு பேர் பூநாவலா? அது கூட எனக்கு தெரியாது. ஆமா, சாப்பிட்டேன். என்ன இப்போ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ வாய் விட்டு சிரிக்கிறா. உதிரப்போக்கு நிக்காத பெண்கள் தான் பூநாவலை தின்னணும் அப்படிங்கிறா. அந்த நேரத்துல பழையனும் நீலனும் திரும்பவும் குடிலுக்குள்ள வராங்க. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வெளியே போறா. என்ன சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறா அப்படின்னு பழையன் கேக்குறாரு. கபிலரோ எதை சொல்ல அப்படின்னு திகைச்சு நிக்கிறாரு. பழையன் சொல்றாரு, இவகிட்ட பேச்சு கொடுத்தா மீளவே முடியாது. என்னையே ஏச்சு போடுவான்னா பாத்துக்கோங்க. நீங்க விருந்தாளி அப்படின்றனால கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா, ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஆமா அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி கபிலர் பழையன் கூட பேசிட்டே இருக்கிறாரு. நீலன் இங்க அங்க போயிட்டு இருக்கிறான். பழையன் இப்போ கபிலர்கிட்ட கேக்குறாரு, பாரிய பார்த்துட்டு எப்ப திரும்ப போறீங்க அப்படின்னு. மழைக்காலம் தொடங்குறதுக்குள்ள கீழே இறங்கிடணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க கொற்றவை கூத்த பார்க்க தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லையே, அப்படி ஒரு கூத்தை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அப்படின்னு கபிலர் சொல்றாரு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் கூத்து இது. பரம்பு நாட்டிலேயே ரொம்ப சிறப்பா நடக்கும். நாடே திரண்டு இருக்கும். பழமையான பாணர் கூட்டம் கூட எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த விழாவுக்கு வந்துருவாங்க.
நீங்க அதை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்றாரு பழையன். மறுநாள் அதிகாலையில கபிலரை கூட்டிக்கிட்டு பழையன், நீலன், அது மாதிரி ஒரு 10 பேர் ஆதிமலைக்கு புறப்படுறாங்க. முந்தா நாளே ஊர்ல இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழையன் முன்னால நடந்து போறாரு. 2 பகலு 1 இரவு அந்த பயணம் நீடிக்கும். கபிலர் என்ன பண்றாருன்னா கொற்றவை கூத்தை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கூட வந்த மத்தவங்க எல்லாம் கூட கொஞ்சம் வேகத்தை குறைச்சி மெதுவா நடந்து போறாங்க இவருக்காக. ஆனா கபிலரால இவங்களோட ஈடு கொடுக்கவே முடியல. நீலன் மட்டும்தான் அப்பப்ப வந்து அவருக்கு உதவி செய்யறான். கொஞ்சம் தவறுனாலும் பெரிய பள்ளத்துல விழுற மாதிரி ஒரு ஆபத்து இருக்கு. யானை கூட்டங்கள்லாம் நடந்து வருது. அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு பொறுத்து ஓரமா நின்று இவங்க போறாங்க. கிழங்குகளை சாப்பிட்றாங்க. நல்ல சுனையில தண்ணி குடிக்கிறாங்க. நீலன் வயசை ஒத்த 3 பேரு அவங்க கூட நடந்து வர்றாங்க. கபிலர் இப்போ காட்டோட அழகை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. காட்டோட பேரழகுக்கு ஈடே இல்லை அப்படின்னு கபிலர் சொல்றாரு. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலன் அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். நம்ம எப்படி இருக்கிறோம்னா புலியோட மீசை மேல ஒரு தும்பி உட்கார்றது மாதிரி தான் நம்ம. நீலன் பேச்சை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு இளைஞன் சொல்றான், கவனமா வாங்க, பாதையில கவனம் இருக்கட்டும், பார்வையை அங்க இங்க ஓட விடாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கத்தான் விரும்புறேன், ஆனா இந்த அழகுல கரையிலன்னா நான் என்ன கவிஞன் அப்படின்னு கபிலர் நினைச்சுக்கிறாரு. ஆனா சொல்லல. கபிலர் கேக்குறாரு, பரம்பு நாட்டின் தலைநகரான எவ்வியூருக்கு எல்லா பாதைகளும் இது மாதிரிதான் இருக்குமா? வண்டி போற பாதை எதுவும் இருக்காதா அப்படின்னு கேக்குறாரு. பரம்பு நாடு 400க்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது. எல்லா திசைகளும் இது மாதிரி தான் இருக்கும். ஆனா 8 திசை எல்லைகளுக்கும் குதிரைகளை போயிட்டு வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு. அத யாருக்கும் தெரியாது, காவல் வீரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீலனை பாக்குறான். அவன் நீலனை பார்த்ததை கபிலரும் கவனிச்சிடுறாரு. வண்டி சாலை ஒண்ணு இருக்கு, ஆனா மலை பாதி தொலைவில் இருக்கும். பள்ளத்தூர் வரை தான் அந்த சாலை இருக்கும். அதுக்கு பின்னால திரும்பவும் ஒத்தையடி பாதை தான் அப்படின்னு சொல்றான். கடற்கரையிலிருந்து உப்பு கொண்டு வர உமணர்கள் வண்டி கூட பள்ளத்தூர் வரைக்கும் வரும். அங்க வந்து உப்பை கொடுத்துட்டு மலை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க. அங்க இருந்து பரம்பு நாட்டுல இருக்கிற எல்லா ஊருங்களுக்கும் உப்பை பள்ளத்தூருக்காரங்க சேர்த்துருவாங்க. நீலன் குறுக்கிட்டு சொல்றான், வெளியில இருந்து பரம்பு நாட்டுக்கு வரும் ஒரே பொருள் உப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போதே பறவைங்கெல்லாம் படபடப்பட நடிச்சுக்குது. கொஞ்ச நேரத்துல மொத்த பறவைகளும் காது கிழிற மாதிரி கத்துது, கீ கீ கீன்னு. அங்க இங்க அலை மோதுது. என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாரும் தலையை தூக்கி வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு பழையன் பெரும் குரல்ல கத்துறாரு, ஏ காக்கா விரிச்சிடா! மொத்த கூட்டமும் கண்ணிமைக்கிற நேரத்துல சிதறி பாறைங்களை ஓரமா விழுந்து சரிஞ்சுக்கிறாங்க. பாறையோட இடுக்குல இருந்த நீலன் பாக்குறாரு, கபிலர் மட்டும் தன்னந்தனியா நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மின்னல் வேகத்துல கபிலர் மேல பாயிறான் நீலன். அப்படியே அவரை கீழே தள்ளி அவரை நல்லா அமுக்கி புடிச்சுக்கிட்டு மேல பாக்குறான். உங்க கண்கள்லாம் அங்க இங்க அலை மோதுது. யாராலையும் காக்கா விரிச்சிய பார்க்கவே முடியல. பாறையோட பாறையா குத்த வச்ச அந்த பழையன் கண்கள் மட்டும் அதையே துல்லியமா பார்த்துட்டு இருக்குது. நின்னு நிதானமா அது வேட்டையாடுது. அங்க இங்க பறவைகளோட உடல் துண்டு துண்டா கிடக்குது. ரொம்ப நேரத்துக்கு பின்னால கிழவனோட குரல் வெளியே கேக்குது, போயிருச்சுடா. கீழே கிடந்தவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க. பாறை ஓரத்துல செடிகளுக்குள்ள பதுங்கி கிடந்தவங்க எல்லாம் எழுந்து வெளியில வராங்க. இப்ப கபிலர் வந்து மெதுவா கைய ஊனி எந்திரிக்கிறாரு. அவரோட உடம்பு முழுக்க சிராய்ப்புங்க. அவங்க எல்லார் பார்வைகளும் அங்க இங்க அலைமோதுது. அதுல ஒருத்தன் பருந்தோட உடல் சரிவுல இருந்த செடிகளுக்குள்ள இருக்கு. அதை ஒருத்தன் எட்டி பார்க்க முயற்சி பண்றான். அதை பார்க்காத அப்படின்னு கபிலர் கத்துறாரு. அவன் திரும்ப வந்துடுறான். இப்போ கபிலர் கேக்குறாரு, என்ன பேர் சொன்னீங்க அப்படின்ட்டு. பழையன் சொல்றாரு, காக்கா விரிச்சி, வவ்வால் இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கிற பறவை அது. அது மரங்களில் இருக்கும் பறவைகளெல்லாம் வேட்டையாடாது. பாறைகள்ல பொந்துல இருக்கும் பருந்து இனங்களை தான் வேட்டையாடும். பருந்துலாம் வானத்துல பறந்துகிட்டே இதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் இந்த பருந்து மரங்களுக்குள்ள நுழைஞ்சு தப்பிக்கும். இங்கும் அங்கும் அலை மோதும். பெரிய மனுஷனா அந்த பசங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரை சொல்றாரு. இனிமே எப்போவாது உங்களுக்கு காக்கா விரிச்சி வந்துச்சு அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா மரங்களை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிற மலைப்பாறைகளை அண்ணாந்து பாருங்க.
பருந்தோ கழுகோ சிதறி அங்க இங்க பறந்துச்சுன்னா அது காக்கா விரிச்சு தான் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த சின்னவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அந்த பழையன். இதுக்கு முன்னால நீங்க பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு பழையனை பார்த்து கேட்குறாரு கபிலர். பார்த்துருக்கிறேன். கை கெட்டுற தூரத்துல உட்கார்ந்திருந்த என் மனைவி பிடரியில தன்னோட அலகால தட்டிட்டு போயிருச்சு. பின்மண்டையிலிருந்து ரத்தம். அவ என்னோட உள்ளங்கையிலேயே சரிஞ்சு செத்து போனா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னால யாருமே பேசிக்கல. கால் மட்டும் நடந்து போயிட்டு இருக்குது. ஊர் பழச்சியோட அருந்த பின்மண்ட நரம்பு நீலனுக்கு இப்பவும் நினைவுல இருக்கு. அப்போ அவன் சின்ன பையனா இருந்தான். ஆனாலும் அன்னைக்கு பழைய அழுத கண்ணீர் அவனுக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு பழையன் சொல்றாரு, கொற்றவை விழாவுக்கு முன்னால பறவைகளோட ரத்தம் காத்துல தூவப்படுறது கூட நல்ல சகுனம் தான்டா அப்படின்னு சொல்றாரு. தீமையை கன பொழுதுல நன்மையாக மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு தான் உண்டு. அதுலயும் வாழ்வுல சார மேறி கிடக்கிற அனுபவ அறிவால் தான் அதை செய்ய முடியும். யாரையும் பார்க்காமையே பழையன் சொல்றாரு, மின்னலை போல வாழை வீசி காக்கா விரிச்சின் ரெக்கைகளை வெட்டி தள்ளியவன் வால்பாரி அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை முதுகுத்தண்டை முறுக்கேற்றும் வல்லமை கொண்டது அப்படின்னு கபிலர் நினைக்கிறாரு. உள்ளுக்குள்ள உறைந்து கிடக்கிற அதிர்ச்சிய கிழவன் பொடி பொடி ஆக்கிட்டானே. பாரி வாழ் சுழற்றிய கணத்துல சரிஞ்ச காக்கா விரிச்சின் இடப்புற ரெக்கையை பத்தி ரொம்ப காது படப்படக்க சொல்றாரு பழையன். கபிலரோட மணக்கண் முன்னால ஒரு வீர கதை அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்க பார்க்க கபிலருக்கு ரொம்ப சந்தோஷம். பாரி வருவான். நண்பர்களே, காட்டுக்குள்ள இயற்கையோட வாழ்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதோட ஆபத்தும் அதிகமா இருக்குன்னு அதுல இருந்து தப்பிச்சு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க அந்த அனுபவத்தை நாமும் பார்க்கலாம். அடுத்த வீடியோல மீதி கதையை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.